நீ ஆடியோ வெளியிடு, உட்காந்து நீ ஐபிஎஸ் படிச்சுட்டு வர்றது, எஸ்பி ஏசி டிசிஆர்லாம் எதுக்கு? சீமா யார்கிட்ட என்ன பேசுறான், எங்க ஏச்சியை துப்புறான், எங்க இறங்கி ஓரத்தில் நின்று ஒன்று கடிக்கிறான், உன் வேலை மயிராடாது மயிராடா. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏன்டா புடுங்கியல அவ போட்டிட்டால மயிலாடுதுறையில போய் நின்று இந்த எழுதி காளியம்மா காளியம்மான்னு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சிருக்க வேண்டியதானே? ஏய் நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா, அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. பெத்ததாயிர சுமாரமா வாய முடிட்டு பேசாம இருக்க மாட்டியா அப்படிங்கிறோம். ஆத்தாளப்பன் பேச்சே கேட்காதனால தானே இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா மிட்ல இருந்து ஓய்வு பெற்றிருப்பேன், இல்ல வாத்தியாரா போயிருப்பேன் சொந்தக்காரங்க மாதிரி. என்னத்தையாவது பேசுறது ஆடியோ, ஐயோ சீமான ஒழிச்சு போடுவோம் அப்படின்னு. டேய் நீனும் தான் ஒன்னா பேசி பார்த்த, 15 வருஷமா ஒரு பொம்பளை விட்டு பேசி பார்த்த. அதுக்கப்புறம் தான் ஃபேன் ஃபாலோவிங் அதிகமாயிடுச்சு, கேர்ள்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்றது. அப்பா நான் அப்படி போவேன் சலைய சீமாண்டி சீமாண்டின்னு. ஒரு சிடுமுஞ்சி நினைச்சா இவன்ட்டே ரொமான்ஸ் இருக்கு போல் இருக்கா அப்படின்ட்டு. அப்படிதான் என் தம்பி கார்த்திக்கு பர்சனல் அட்வைஸ் அஸ் எல்டர், யூ டோன்ட் வரி, பி ஹாப்பி. அவன் நம்ம முதுக நோண்டி அழுக்க மோந்து பார்க்கிறவன், அவன் மோந்து பார்த்துட்டு நீனு ஒரு மோந்து பாரு, நீனு கொஞ்சம் மோந்து பாரு. அயோக்கியப்பு எதை பேசுறது, எது சமூகத்துக்கு பிரச்சனை, எது அவசியம், இதை வெக்கம் இல்லாம மானம் இல்லாம பேசிக்கிறது. யார் யாரை வச்சிருக்கா, எந்த நடிகை யாரோட போறா, அவளுக்கு 10 லட்சம் இவன் தான் வாங்கி புரோக்கர் ஏஜென்ட், இந்த மாதிரி அவன் அந்த நடிகை அந்த இதை வச்சு இதை வச்சு உங்களுக்கா எப்படி அவங்க பிள்ளை பொண்டாட்டி ஆத்தால சோறு போடுறவங்களுக்கு மானம் கட்ட நாய். சி என் தங்கச்சி சொல்லிச்சுல, பேசுறது பெருமாள் ராமர் கேட்கறது ராமாயணம், இடிக்கிறது பிள்ளையார் கோயில் பெருமாள் கோயில் மாதிரி, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில் மாதிரி, பேசுறது பெரியாரு, அப்புறம் இங்கே போடுறதெல்லாம் கேவலமா பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது. அந்த பாட்டை வச்சு ஓட்டிட்டாங்க ஒரு 10-15 நாள். அது கைது இது கைது சண்டாளன்னு பாடக்கூடாது, பாடல விடு, வேற பாட்டு பாடுவோம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி பாடம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி, பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு புதைத்திட்ட கருணாநிதி, அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைத்திட்ட கருணாகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, கொடுஞ்சனிகாரன் கருணாநிதி. எப்படி இந்த பாட்டு இன்னையிலிருந்து உலக புகழ் பெறும், பல பேருடைய அழைப்பு ஒளியா இருக்கும். என் மேல ஒரு வழக்க போடு, ஓடு வா. என் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுனதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, அதாவது சேட்ட மயிர் தானே. எதுக்கு படிச்சா எதுக்கு வந்தா அந்த வேலையை பாரு. இந்த அதிகாரம் மேலிடம் சொல்லிருச்சு, எதிரா உங்க மேலிடம், பல மேலிடம் கீழிடமா இருக்குடாப்ப. போய் பீச்சில் போய் பாரு, மேலிடம் கீழிடம். வரலாற்றின் கால சக்கரங்கள் சுரண்டு கொண்டுதான் இருக்கிறதுங்கிறார் எங்க தலைவர். இன்னைக்கு மேல இருக்க, நான் வீதியில இருக்கேன். ஒரு நாள் நீ வீதியில் நிப்ப, நான் மேல நின்று நீ கத்திட்டு இருப்ப, நான் அங்க இருப்பேன். ஐயோ அப்படி பேசிட்டாரு. ஐயோ அவர் எவ்வளவு பெரிய புனிதர், அவர் எப்படி கட்டிய மனைவி தவிர வேறொரு பெண்ணின் நிழலை தொட்டறிய மாட்டார். தமிழ்நாட்டு பாட நூல்ல இருக்கு சண்டாளன். சண்டாளன்னா யாரு? நம்ம தாத்தா நாமக்கல் கவிஞர் இருக்கார். தாயை நிந்தித்தவன், தந்தையை வெறுத்தவன், இதெல்லாம் சொல்றாரு. அது ஒரு இழி சொல். சரி வேணாம் விட்டுருவோம். இன்னையிலிருந்து சண்டாளன்னு பாடாதீங்க, கொடுஞ்சனியன்னு பாடுங்க. பாடிட்டு போங்க. வேற ஏதாவது வரி வேணா கேளுங்க, எழுதி அனுப்புறேன். நாட்டுக்கு இதெல்லாம் பிரச்சனைங்க, இவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை.
இந்த நாடு அனுபவிக்கிற பெரிய மீனவர் படுகொலை காரணமே இவங்க தாங்க. கச்சத்தீவை எடுத்து கொடுத்துட்டு கொடுத்தவன் காங்கிரஸுங்க, கொடுக்கும்போது கூட நின்று வேடிக்கை பார்த்தது திமுகங்க. 2 பேரும் கூட்டணி வச்சு ஓட்டை வாங்கிட்டு மஞ்சள் குளிச்சுட்டு இருக்கோம். 400 டிஎம்சி வந்துகிட்டு இருந்ததுங்க கர்நாடகாலேருந்து நமக்கு தண்ணீர். 400 டிஎம்சி. அது 10வது வழக்கு போட்ட பெருந்தகையும் ஐயா கருணாநிதி, அம்மையார் இந்திரா காந்தி பிரதமர். அப்போ 356 பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விடுகிற ஒரு முறை இருந்து அதில் கலைச்சி விட்டுருவாங்கன்னு தான் கச்சத்தீவை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தார். பொறுமையாக இருந்தார். ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான தொண்டனை கூட்டி மாநாடு போடுற நீங்கள் ஏன் கச்சத்தீவை கொடுக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் போடல, ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் செய்யுது. அன்னைக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள பேசின ஒரே மான தமிழன் மரத்தமிழ் வீரன் எங்க தாத்தா மூக்கையத்தவர் மட்டும்தான். ஒருத்தனும் பேச. உங்க தந்தை இந்திய நிலப்பரப்பில் ஒரு பகுதி எடுத்து சீனாவுக்கு கொடுத்து வரலாற்று பெரும் துரோகம் செய்தார். அதை போலவே நீங்கள் என்னுடைய தொகுதியான ராமநாதபுரத்துக்கு சொந்தமான கச்சத்தீவை எடுத்து கொடுத்து தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய வரலாற்று துரோகத்தை செய்கிறீர்கள் இந்திரா காந்தி என்று பேசிய பெருமகன் நம்முடைய தாத்தா அவர்கள் தான். 40 உப்பு மூட்டை அனுப்பியிருக்கியே பாராளுமன்றத்திற்கு, மானங்கட்டு. நீங்க போன தடவை 39 உப்பு மூட்டை தூக்கி போடுவாங்க, அப்புறம் முடிஞ்சவொடனே ஏற்றி விடுவாங்க. வண்டியில் ஏற்றி இறக்குறதா 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ அதை ஏற்றி இறக்குவாங்க. எல்லாம் பேசுற, தமிழ் பேசுற, அது பேசுற, எல்லாம் பேசுற. இந்திய நாடாளுமன்ற கட்டடத்தின் முகப்பிலே சமஸ்கிருதத்தில், ஆங்கிலத்தில், இந்தியில் கல்வெட்டு இருக்கிறது. ஏன்? உலகத்தின் முதல் மொழி தமிழ். இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் என்று பிரதமர் அவர்களே அவ்வளவு பேசினீங்களே, ஏன் என் தாய்மொழியில் அங்கு கல்வெட்டு இல்லை என்று ஒருத்தன் கேட்கல, சீமானை தவிர. சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்காங்கிற கேள்விதான். சட்டம் இருக்கு, ஒழுங்கா இருக்கா? 31 நாள்ல 30 நாள்ல 133 கொலைகள். தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலை 134. அதுக்கு பிறகு நம்முடைய பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி நிறைய நம்ம கட்சி பிள்ளைகள் நிறைய பேர். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் கொலை. வீட்டுல உள்ள புகுந்து கொலை, ரோட்ல நடந்தா கொலை. எந்த கொலையாளியாவது 30 வயசுக்கு மேல இருக்கான மட்டும் பாரு. எல்லாம் இளைய பிள்ளைகள், இளைஞர்கள். அது கேளுங்க சட்ட அமைச்சர். அதுக்கு எப்படிங்க அரசாங்கம் பொறுப்பு? எதுக்கு தாங்க நீங்க பொறுப்பு இருப்பீங்க? கள்ளச்சாராய சாவுக்கு எல்லாரும் போய் பார்த்தீர்களே, ஏன் எங்க மீனவ மலைச்சாமி சாவுக்கு ஒரு முத்தம் கூட போய் பார்க்கல? ஏன்? அவன் போகும்போது அங்க தண்ணீருக்கு பதிலாக கள்ளச்சாராயத்தை ஒரு போத்தலை எடுத்துட்டு போய் குடிச்சிட்டு செத்து கரவதிங்கன்னு தானா ஒரு வேலை போய் பார்த்துருப்பானோ என்ன? நிதி ஆயோக்கு நிதி தரல, போகல. கோபம். நான் வரவே இருக்கிறேன், போகல. அந்த ஆண்மைத்தனத்தை, அந்த வீரத்தை, அந்த கோப உணர்வை, அந்த ஆத்திரத்தை நாங்கள் மதிக்கிறோம். நிதி தரவில்லை என்று கோபப்பட்டு நீங்கள் நிதி ஆயோக கூட்டத்துக்கு போவதை தவிர்த்த பெருந்தகையே, ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லும் போது உன்னோட கூட்டுமில்லை, உனக்கு ஒரு சீட்டுமில்லை என்று கோவித்துக் கொண்டு இந்திய கூட்டணியிலிருந்து வெளியே வராது ஏன்? இதுக்கு பதில் உண்டா? உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்பீங்க. நீங்க இப்படிதான் ஒரு குரல் கொடுக்கிறதா? வரல, வெள்ளன் கொட்டு போன்னு போயிடுவான். குளத்தோட கோவிச்சுக்கிட்டு குளிக்காம போனா நாத்தம் யாருக்குன்னு வச்சுக்க. நீ வீரனா இருந்தா அங்க போய் என்னுடைய வரி வருவாய் எல்லாத்தையும் மொத்தமா எடுத்து வச்சுக்கிட்டு சேட்டை பண்ணிட்டு இருக்க. நீ குடுன்னு கேட்கணும்ல. நிதிஷ்குமாருக்கும் சந்திரபாபு நாயுடுக்கு ஏன் கொடுத்த? அவங்க கூட்டணி தேவையில்லை தான் ஆட்சியை காப்பாற்றணும், அதுக்கு நீ லஞ்சம் கொடுக்குற அப்படின்னு பேசி கரிச்சு தந்த உரிமையை பெறாம நான் போகல. ஏன் போகல? பேசுறதுக்கு ஒன்றும் தெரியாது. அங்கே போய் நான் என்ன பேசுறது? வேணாம். எங்கள் ஐயா டிஆர் பால் அனுப்பு, எங்கள் அண்ணன் ஆராஜா அனுப்பு, எங்கள் அண்ணி தமிழச்சி அனுப்பு, இல்லை அருமை அம்மையார் கனிமொழி அனுப்புங்க. நீங்கள் ஏன் போறீங்க? இந்த சதியெல்லாம் மிதி மிதி என்று மிதித்து தகர்க்கிற ஒரு காலத்தை பிரபாகரன் பிள்ளைகள் உருவாக்கி கொண்டு வருகிறோம். 26 எங்களுடைய ஆட்டம் தொடக்கம். தமிழ்நாடு எங்கள் அதிகாரத்திற்குள் அடக்கம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது பற்றி அதை சொல்லும் நாம் தமிழர்.